வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, தனி வட்டின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன், அப்படியே கவனிங்க. ஃபைனலி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 at 5% per annum for 2 years. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹1000 சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து அசல் தொகை, பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லுவாங்க. அதுதான் பி. அந்த கொடுத்துருக்க ₹1000 எழுதிக்கிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருடங்கள், 2 வருடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 அப்படியே எழுதிக்குங்க, வருடங்கள் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர், வட்டி விகிதம் எத்தனை சொல்லியிருக்காங்க, 5% சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே போட்டுங்க. அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். PNR/100 கீழே 100. இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் 5 2s are 10, 10 × 10 100. ஓகேங்களா. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. இதிலே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்காம டோட்டல் அமௌண்ட் கேட்பாங்க. டோட்டல் அமௌண்ட்னா அசல் தொகை கொடுத்துருக்காங்களா 1000, அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட் 1000, அது கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா 1100. இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா. இப்படி தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டின்னு சொல்லுவாங்க. டோட்டல் அமௌண்ட்னா மொத்த தொகை. ஓகேங்களா. வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா 100, டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா 1100. ஓகேங்களா. இதுவே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசல் தொகை வந்து 1000 ரூபாய் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து எப்போவுமே 100% சொல்லுவாங்க. நம்ம என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் 100%. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. தனி வட்டி 2 வருஷத்தில் கிடைக்கும், ஆனால் 5% வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள், 10% கண்டுபிடிச்சிடலாம். 10% வந்து 100 ரூபா. அப்போ 5% வந்து 50 ரூபா. ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா கிடைக்குது. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போது 2 வருஷத்துக்கு, 2வது வருஷத்துக்கு நம்ம 50 தான் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபா கிடைக்குமா? அவ்வளோதான். இதுதாங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா 1000 கூட இந்த 100 கூட்டிங்கன்னா 1100 கிடைச்சிடும். அது வந்து மொத்த தொகை. கொஸ்டினில் எப்படி கேட்டுருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து தனி வட்டி. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். நன்றி மக்களே.